ஹாலிவுட்ல நிறைய ஆக்ஷன் படங்கள், த்ரில்லர் படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அதே நேரத்துல சில குறிப்பிட்ட ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி சில கசமுசா படங்களையும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப நான் சொல்ல போற டாப் 10 படங்களை கண்டிப்பா உங்க மனைவியோடயோ ஆளோடயோ சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல பார்க்க போற படம் ஹாப்பி என்டிங். 2023ல ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. கல்யாணமான கணவன் மனைவிக்கு லைஃப் போர் அடிச்சிருது. தாம்பத்தியத்துல மனைவி 132 முறைக்கு மேல ஃபேக்கான உச்சத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தாம்பத்தியத்துல சலிப்பு ஏற்பட்ட நிலையில கணவன்ட்ட மனைவி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, தாம்பத்தியத்துல 2 பேர் வேணாம், 3 பேரா இருந்தா சூப்பரா இருக்குங்கிற ஐடியா. கணவன் முதல்ல இதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறான். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. 3 பேர் தாம்பத்தியம் பண்றதா இருந்தா இவளுக்கும் தோழிகள் இருப்பாங்க, சோ நமக்கும் நல்ல அனுபவமா இருக்கும்னு சொல்லி ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதா இந்த ஏடாகூடமான படத்துடைய கதை. அடுத்து 2018ல ரிலீஸ் ஆன மைஃப்ங்கிற படம். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த 40கள்ல இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியான பெண் ஒரு செயிலிங் கிளப்ல நிறைய பசங்களை சந்திக்கிறாங்க. ஆக்சுவலா வெக்கேஷனுக்கு வந்த அந்த ஆன்டிக்கு கிளுகிழப்பா இருக்க ஆட்கள் தேவைப்பட்டிருக்கு. அங்க உள்ள பசங்களும் இதை சரியா யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தனா பிளான் போட்டிருக்கானுங்க. இந்த ஏஜ் கேப்புங்கிறது இந்த முதிர்ச்சி அடைஞ்ச ஆன்டிக்கும் அங்க உள்ள பசங்களுக்கும் மாறுபடுறதால கசமுசா காட்சிகள் ரொம்பவே சுவாரஸ்யமா அந்த படத்துல வந்திருக்குங்க. அடுத்து 2018ல ரிலீஸ் ஆன டக் பட்டர்ங்கிற படம். 2 பொண்ணுங்க தான் மெயின் கேரக்டர். அவங்களுக்கு பசங்களே பிடிக்காது. அதனால இவங்களுக்கு ஃபயர் ஆகி இஷ்டப்பட்ட நேரத்துல தாம்பத்தியம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நல்ல ஃபெமினிஸ்டா இண்டிபெண்டா இருக்கக்கூடிய இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு கிறுக்குத்தனமான எண்ணம் வந்துருது. அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்து 2017ல ரிலீஸ் ஆன யூ கெட் மீங்கிற அற்புதமான திரைப்படம். காலேஜ் பசங்க அவங்க ஆளோட பாக்கிறதுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் இந்த படத்துல இருக்கு. அதாவது டெய்லர்ங்கிறவனும் அவனோட ஆளும் ஹை ஸ்கூல்ல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்ப சண்டை போட்டாலும் டெய்லர் தாம்பத்தியத்துல வச்சு செஞ்சிருவான். அதனாலயே என்னமோ இவன் ஆளுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். இந்நிலையில ஒரு நாள் பார்ட்டியில சண்டை போட்டு பிரேக்கப் ஆயிடுறாங்க. அவ பார்ட்டியை விட்டு கோச்சிட்டு போனதால எதிர்பாராத விதமா டெய்லர் அங்க இருந்த ஹோலிங்கிற பொண்ண அவங்க வீட்டுல டிராப் பண்றான். வீட்டுல டிராப் பண்றவன் சும்மா இருப்பானா? அங்க ஒரு மேட்ரஸ் சீன் நடக்குது. மேலும் ஒரு வாரம் தங்கி தாம்பத்தியமே சலிச்சு போற அளவுக்கு பெண்ட நிமித்திடுறான். இதை தொடர்ந்து ஒரு வாரம் கழித்து டெய்லர்ட்ட பிரேக்கப் பண்ண பொண்ணு தானா வந்து பேசுது. அதுக்கப்புறம் எப்படி இவன் 2 குதிரையை ஓட்டுறாங்கிற காட்சிகள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்து 2021ல ரிலீஸ் ஆன டெட்லி இல்யூஷன்ஸ்ங்கிற திரைப்படம். மேரி மாரிசன்ங்கிற ஒரு ரைட்டருக்கு மனைவி இல்ல, குழந்தைங்க மட்டும் இருக்காங்க. அவர் கதை எழுதும் போது டிஸ்டர்பா இருக்கிறதால ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச பொண்ணை வேலைக்கு எடுக்கிறாரு. அந்த அம்மனி சும்மா இருக்காம மாங்கனிகளை தாறுமாறா காட்டுறாங்க. கதை எழுதிட்டு இருக்க மாரிசன் கிறுக்கு பிடிச்சு போய் மாங்கனிகளையே பார்த்துட்டு இருக்கான். அந்த அம்மா தெரிஞ்சு பண்ணுதா தெரியாம பண்ணுதான்னு ஆடியன்ஸ்க்கே குழப்பம் வந்துரும். கடைசியா பார்க்க போற படம் 2022ல ரிலீஸ் ஆன